39 தொகுதிகளையும் திமுக கூட்டணி கட்சிகள் கைப்பற்றும் என்று இந்தியா டுடேவின் சி ஓட்டர் கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாண்டியராஜன் இணைப்பில் இருக்கிறார். பாண்டியராஜ், விவரங்கள். நந்தா, இந்தியாவின் புகழ்பெற்ற இந்தியா டுடே நிறுவனத்தினுடைய சி ஓட்டரானது ஒவ்வொரு தேர்தல்களின் போதும் கருத்து கணிப்பு வெளியிடுவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அது வாடிக்கையாக கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய 39 நாடாளுமன்ற தொகுதிகளையும் கைப்பற்றும் என்றும் தெரிவித்திருக்கிறது. கிட்டத்தட்ட 47% வாக்குகளை பெற்று இந்த கூட்டணியானது வெற்றிகளை பெறும் என்றும் தெரிவித்திருக்கிறது. கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் போது திமுக தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் அங்கம் வகிக்கின்ற போதும் கிட்டத்தட்ட தமிழகத்தில் இருக்கக்கூடிய 38 தொகுதிகளையும் கைப்பற்றியிருந்தது. தேனி நாடாளுமன்ற தொகுதியை மட்டும் தோல்வியை தழுவியிருந்த நிலையில் கிட்டத்தட்ட 38 தொகுதியும், அதே போல அருகில் இருக்கக்கூடிய புதுவை மாநில தொகுதியும் சேர்த்து 39 தொகுதிகளையும் கைப்பற்றியிருந்தது. இந்த சூழ்நிலையில் நடைபெற இருக்கக்கூடிய இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலின்படி தமிழகத்தில் 47% வாக்குகளை பெற்று இந்தியா கூட்டணியானது 39 தொகுதிகளை கைப்பற்றும் என்றும் தெரிவித்திருக்கிறது. இதில் புதுவை இடம்பெறவில்லை. எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய, அதாவது பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது 15% வாக்குகளை மட்டுமே பெறும் என்றும் தெரிவித்திருக்கிறது. கிட்டத்தட்ட கடந்த டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி 2023 கடந்த ஜனவரி 28, 2024 வரை எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்களின் அடிப்படையில் இந்த கருத்து கணிப்பானது வெளியிடப்பட்டிருப்பதாக இந்தியா டுடேவினுடைய சி ஓட்டர் தெரிவித்திருக்கிறது. நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒவ்வொரு தொகுதி, அதாவது ஒவ்வொரு நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தலின் போது சி ஓட்டர் என்பது அவருடைய கருத்து கணிப்பை வெளியிடுவது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் தற்பொழுது வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்களின் அடிப்படையில் வரவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் திமுக தலைமையிலான இந்த கூட்டணி என்பது 39 நாடாளுமன்ற தொகுதிகளையும் பெறும் என்றும் தெரிவித்திருக்கிறது. கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலை கணக்கு எடுத்துக் கொண்டால் 53% வாக்குகளை பெற்று திமுக கூட்டணி என்பது வெற்றி பெறும் என்று தெரிவித்த நிலையில் தற்பொழுது நடைபெற இருக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 47% வாக்குகளை பெற்று வெற்றி பெறும் என்று தெரிவித்திருக்கிறது. நன்றி பாண்டியராஜன், விரிவான விவரங்களுக்கு.